அடுத்ததாக நாம் போகக்கூடியது ஹம்பன் தோட்டா போக போகிறோம். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எலிஃபண்ட் வில் கம் ஃப்ரம் தேர் தட் சைடா? ஓ எலிஃபண்ட் டேமேஜா? அந்த கேர்டேக்கர் வேற நம்மளை பயமுறுத்திட்டு போயிட்டாரு. இந்த லேக்கு கரை ஓரத்துல வந்து அப்பப்ப முதல்ல வந்து படுத்துக்குமா. பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். அங்கேருந்து இங்க ஊர்ந்து இங்க வந்துருச்சுன்னா என்ன பண்றது? யானை வேற திடீர்னு வரும் அப்படின்னாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்ததாக நாம் போகக்கூடியது ஹம்பன் தோட்டா போக போகிறோம். ஹம்பன் தோட்டா வந்து ஒரு ஃபேமஸான பீச் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. சைனா அங்கே தான் வந்து ஒரு ஹார்பரை வந்து 99 இயர்ஸ் லீஸ் எடுத்திருக்காங்க. நிறைய கான்ட்ரவர்ஷியல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது அது சம்மந்தமாக. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்தியகாமா சஃபாரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேமஸான சஃபாரி இருக்குது. அங்கே எல்லா அனிமல்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம அந்த சஃபாரி போக போகிறோம். இப்போதைக்கு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 8:15 ஆகுது. நம்ம நேராக இங்கேருந்து கொழம்பு போகிற பஸ் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஹம்பன் தோட்டாவில் இறங்கலாம். ஹம்பன் தோட்டா 62 கிலோமீட்டர் சம்திங், அநேகமாக ஒரு 1.5 hours மேபி வரும்னு நினைக்கிறேன். நாம இப்போ கதிர்காமத்துலேருந்து ஹம்பன் தோட்டா போய்கிட்டு இருக்கோம். அதாவது கொழம்பு போகிற பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா இடையில ஹம்பன் தோட்டாவில் வந்து நாம் இறங்கிக்கலாம். அங்கே இறங்கிட்டு அங்கிருந்து ரித்தியகாமாவுக்கு வேற ஒரு பஸ் பிடிச்சி நம்ம ரித்தியகாமா போகணும். இல்லை ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் போகலாம். பட் ஆட்டோவில் போகிறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். பெட்டர் நீங்கள் பஸ் வந்து செலக்டட் சர்வீஸ் தான் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போனீங்கனாலும் ரித்தியகாமா போகலாம். நாம் இப்போ ஹம்பன் தோட்டா வந்துட்டோம். இங்கிருந்து ரித்தியகாமாவுக்கு அடிக்கடி பஸ் கிடையாது. 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இல்லாமல் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னாங்க. சரின்னு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் பார்த்தா இப்போ தாங்க அந்த பஸ்ஸு போச்சு அப்படின்னாரு. சரின்னு பக்கத்தில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட இன்னொரு பஸ் டிரைவர் கூப்பிட்டு சொன்னார், அந்த பஸ் இப்போ தான் போச்சு, சேஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அந்த ஆட்டோ டிரைவரும் சேஸ் பண்ணுறேன்னு போய்கிட்டே இருந்தார். தவிர அந்த பஸ்ஸை பார்த்த பாடில்லை. நாங்கள் சேஸ் பண்ணுறோன்னு ஒரு வழியாக ரித்தியகாமாவே போய் சேர்ந்துட்டோம். அந்த அளவுக்கு ஒரு காமெடியான இன்சிடெண்ட் வந்து அங்கே நடந்தது. ஒரு வழியாக ரித்தியகாமா வந்துட்டு சரி பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம புக் பண்ண அந்த ரெசார்ட் இருக்கும், நடந்து போயிடலான்னு பார்த்தா அங்கேருந்து தூரமாக. அப்புறமாடி ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோ டிரைவர் அங்கேருந்து அனுப்பி விட்றான்னாங்க. சரி அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணால் ஒரு பெரிய உடும்பு ஒன்று நாம் நின்ன அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அது பாட்டுக்கு தவழ்ந்து போய்கிட்டே இருந்தது. அந்த உடும்பும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அசால்ட்டாக ரோட்டை கிராஸ் பண்ணி அது பாட்டு போயிட்டு இருந்தது. சரி ஆட்டோ வர்ற வரைக்கும் இதை பார்த்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நம்ம ஆட்டோ டிரைவரும் வந்தார். சரி அப்படின்னு சரி பக்கத்தில் இருக்கும்னு பார்த்தா அங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ரெசார்ட் இருக்குது. ஏன்னா நம்ம அங்கேருந்து வேறு ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு போக முடியாது. இந்த ரெசார்ட் பர்சன் வந்து நம்மளை அழைச்சிட்டு போனால் தான் உண்டு. பேர் சுரேஷ். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓ, மழை ஸ்டார்ட் ஆகிட்டதா? ரித்தியகாமா பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ரெசார்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு ஒரு ஏரி ஓரத்தில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம். மழை வேற, பார்க்கவே ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. அந்த பியூட்டிஃபுல்லான சீனரியை என்ஜாய் பண்ணிகிட்டே நான் போய் நம்ம ரெசார்ட்டை போய் ரீச் பண்ணோம். நம்மளை ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிற இவர் பேர் சுரேஷ். இவர் ஆட்டோ டிரைவர் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த ரெசார்ட் வச்சுருக்கிற ரெசார்ட் ஓனரோட ரிலேட்டிவ் இவர். ஸோ இவர் ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்.
என்னை வந்து பஸ் ஸ்டாப்பில் பிக்கப் பண்ணதுலேருந்து ரெசார்ட்டில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து சஃபாரி பாயிண்ட் போயிட்டு என் கூடயே சஃபாரி ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பவும் கொண்டு வந்து ரூமில் விட்டுட்டு என்ன வேணும்னு கேட்டு நம்மளை உபசரித்ததுலேருந்து இவர் ஒய்ஃபு அங்கெல்லாம் ஸ்டாஃபு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பிஹேவ் பண்ணாங்க. Elephant will come from there, that side, huh? That side coming, sir. But sometime coming, sir. Every day not coming, sir. Sometime we see. Okay. Gate second, sir. Oh, Damage, elephant. oh, elephant damage, huh? Okay. வந்தோடனே மழை நம்மளை வரவே இருக்குது இங்கே. Your name Suresh, huh? Your name, sir? Oh, okay. I spoke to you, morning. Okay. நாம் போட்டிருந்த இந்த ரூமு ஒரு நேச்சர் பேரடைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் ஒரு ரிமோட் ஏரியாவில் எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு அழகான இடத்துல இந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்த அந்த லேக்கோட ஒரு கரையில் தான் வந்து இந்த ரெசார்ட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். ஒரு காம்பேக்டான ஒரு ரூமு, 2 காட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ரொம்பவே வந்து இன்டீரியர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பெட்டு பார்த்தீங்கன்னா கொசு வலையெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு உள்ளார கொஞ்சம் போனோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து ஒரு டீபாய் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. நம்மளுடைய திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அந்த இடத்துல இருந்தது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வாஷ் பேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருந்தது. கெய்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் 24 hours ஹாட் வாட்டர் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பாயிண்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்ல முடியல. அதுமாரி இந்த பேக்கேஜில் வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து உண்டு. ஸோ ஃபுட்டும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது நைட்டு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப ஒரு ரீசனபிளான ரேட்டில். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி ஆக மொத்தம் ரொம்பவே நல்லா இருந்தது. மழை பிடிச்சிக்கிச்சு. சஃபாரி போகலான்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் மழை செமையாக பிடிச்சிக்கிச்சு. வெல்கம் ட்ரிங்க் வந்து காஃபி கொடுத்தாங்க. இங்கே ஆனால் ஸ்ரீலங்காவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் பொதுவாக சாப்பிட்றதில்ல, நம்ம ஊர்லேயே சாப்பிட மாட்டேன். சரி கொண்டு வந்து கொடுத்தாரு. சரி மழைக்கு வேறு சூடாக சாப்பிடுவேன்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான் பாருங்கள். அந்த பக்கம் ஒரு லேக் இருக்குது. லேக்கில் நிறையா பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். செம்மையான இடமா இருக்குது இந்த இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஃபலோலாம் இருக்குது பாருங்கள். வைல்டு பஃபலோ, நாட்டு மாடு கிடையாது, காட்டில் இருக்கக்கூடிய காட்டு மாடு. நேற்று நம்ம ஏலா சஃபாரி போனப்போ அங்கே பார்த்தோம். அதே இது அங்கே இருக்க கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் தள்ளி இருக்குது. அது மேபி பக்கத்தில் இங்கேயே கூட உள்ளுக்குள்ளாரே வந்துருமா, இந்த இடத்துக்குலாம் வந்துருமா. இந்த கார்டன் ஏரியா இருக்கு இல்லையா, இங்கேயே வந்துருமா, பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் booking.com இதிலலாம் பண்ண முடியாது. நானும் தேடி பார்த்தேன், வரல. பட் ஃப்ரெண்டர் ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கேன். செமையான லொக்கேஷனாக இருக்குது இந்த இடமே. இயற்கை எழில்சூழாக இருக்குது. அந்த பக்கம்லாம் யானைகள் வேறு வருமா. யானைகள் வேறு வந்து கேட்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருந்தது. உள்ளாரெல்லாம் வந்துருமா, இந்த பக்கம் வேணாலும் வருமா. இந்த பக்கம் இப்படி கூட ஏறுமா யானை, இந்த சைட்லேருந்து வருமா. இது லைட்டாக ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த வைல்டு பஃபலோ அங்கே இருக்கிறது ஒரு குரூப்பே நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, சஃபாரி நம்ம டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. மணி என்ன ஆகுது, 11:45 ஆகுது. 12 o'clock வந்து நமக்கு இது இருக்குது, சஃபாரி இருக்குது. இது நம்ம தங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஜூலியா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது.
அதாவது ஆள் அரவமே இல்லாத ஒரு இடம், சுற்றிலும் காடு, ஒரு பக்கம் லேக்கு, இதுதான் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடெலாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன், பார்த்துருப்பீங்க. பின்னாடி பாருங்கள், இதுதான் அந்த ஜூலியா வில்லேஜ். அருமையாக இருக்குது. சஃபாரி போயிட்டு வந்து மற்ற இடத்த உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான இடமா இருக்குது. அவங்களுக்கு சொந்தமான டுக் இருக்குது பாருங்கள், ஜூலியா சஃபாரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் தான் இப்போது நம்மளை வந்து இவங்க இதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, சஃபாரிக்கு. நாம் இப்போ டுக்கில் ட்ராவல் பண்ணலாம். சுரேஷ் போகலாமா? ஓகே சார். ஓகே, ஆட்டோவும் சிவப்பு, நம்ம கட்டையும் சிவப்பு. ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் சஃபாரி. இங்கேருந்து ஒரு 5 kilometers இருக்கும், 5 to 6. ஸோ நம்ம டுக்கில் இந்த இயற்கை அழகை, இந்த கிராமத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டே நாம் சஃபாரி போகலாம். Enters sir this side. Going to 6 kilometer highway enters sir, going to Colombo and Mattala. Okay. This way sir, Surya Road. Oh. Surya enters in Ratnapura. One side Ambalam Tota. நாம் ரித்தியகமா சஃபாரி பார்க் அது வந்துட்டோம். நம்ம ஸ்ரீலங்காவோட பக்கெட் லிஸ்ட்டில் இதுவும் முக்கியமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு இடத்துல வந்து எல்லா அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும், ஓப்பன் ஏரியாவில் அது இருக்கும். ஸோ நம்ம இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். கதர்காமா ட்ரிப்பு போடும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும்னு நான் பிளான் பண்ணேன். அந்த மாதிரி வந்தாச்சு. பாருங்க, ஆட்டோவும் ரெட்டு, நம்ம டிஷர்ட்டும் ரெட்டு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம உள்ளுக்குள்ளார போய் பார்ப்போம். சஃபாரி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன இதுன்னு தெரியல. உள்ளார போயிட்டு டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, லோக்கலுக்கு எவ்வளவு, இந்தியன்ஸ்க்கு எவ்வளவு, அதர் ஃபாரினருக்கு எவ்வளவு, இது எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளார போய் சொல்கிறேன். அதனால் வாங்க இப்போ உள்ளார போகலாம். Bus waiting. Looking area have sir. பஸ் இஸ் வெயிட்டிங்க. ஓகே, நாம் பார்க் வந்தாச்சு. பார்க் வந்து டிக்கெட்டை எடுத்துட்டோம். இங்கே 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க, பஸ்ஸில் போகிற மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து ஜீப்பில் போகிற மாதிரி. நாம் பஸ்ஸுக்கு போகிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 விதமான ஃபீஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்குன்னு, இந்த சஃபாரி பார்க்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்குன்னு ஒரு கட்டணம் இருக்குது. இது ஃபாரினருக்கு ஒன்று, சார்க் கண்ட்ரீஸ்க்கு ஒன்று, அதாவது இந்தியாலாம் சார்க் கண்ட்ரியில் வரும், அப்புறம் லோக்கலுக்கு ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினருக்கு, அதாவது சார்க் கண்ட்ரி இல்லாமல் மற்ற வெளிநாட்டவர்கள் பார்த்திங்கன்னா 17.7 யூஎஸ் டாலர். அது நமக்கு சார்க் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு 11.8. நமக்கு இலங்கை ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3500 ரூபாட்ட வருது. இது இல்லாமல் பஸ்ஸுக்கு வந்து நம்ம பஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால 118 ரூபா வந்து பஸ்ஸுக்கு. இதே ஏசி பஸ்னால் 150. ஏசி பஸ் இல்லை போல் க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஏசி மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 3644 ரூபா வருது இலங்கை பணத்துக்கு. நம்மளுடைய பணத்துக்கு ஒரு 1000 ரூபா வரும்.
ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து ஜூ மாதிரியும் இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் பஸ்ஸில் போகும்போது ஓப்பன் ஏரியாவில் வந்து அனிமல்ஸ் நமக்கு சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகளும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குது. பஸ்ஸு வந்து 11:45 வருமா, 11:15 ஆகுது, இன்னொரு 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே இங்கே பக்கத்தில் போய் நம்ம வேறு ஏதாவது அனிமல்ஸ் இங்கே இருந்ததுன்னா இங்கே பார்த்துடலாம். உங்களுக்கு டிக்கெட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 + 180 USD வாட் வரியோட சேர்த்து. சார்க்கு வயது வந்தவர்கள் சபாரி பூங்கா, இதுதான் பூங்கா என்ட்ரன்ஸுக்கு தான் வந்து அதிகம். பஸ்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான், 100 + 18 ரூபா டேக்ஸோடு சேர்த்து 118. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3700 ரூபான்னு வச்சுங்களேன். லோக்கல் ஸ்ரீலங்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் பஸ் சார்ஜஸ் தான். உள்ளார பார்க்குக்கு போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், எதுவும் அங்கே போடலை. அதர் ஃபாரினர்ஸு நம்ம சார் கண்ட்ரியும் அதர் ஃபாரினர். இதுதான் வந்து கேன்டீன் பின்னாடி. நம்ம 1/2 hour இருக்குது, இன்னும் சாப்பிடல, ஆனால் பசிக்கல. This is off season. What is this? Kiri toffee. This is a prepared. Sri Lanka name This is a Kiri toffee, sir. Kiri toffee milk. Kiri toffee milk. Toffee. Milk toffee. This is a coconut. Coconut. Rice, sir. Oh, rice. Dal. Okay. Goa. That is curry வச்சிருக்காங்க. தால், அது வந்து ரெட் ரைஸ், தால் பீட்ரூட்டா? பீட்ரூட். This is cabbage ன்னு நினைக்கிறேன். Chicken. Chicken. Fish. This is fish. Okay, fish. இங்கே ஃபுட்டும் இருக்குது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெட் ரைஸ் வச்சுருக்காங்க. இதை தவிர கரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கறி, அப்புறம் இன்னொரு கறி இருக்குது. இது தவிர சிக்கன் கொடுக்குறாங்க, ஃபிஷ் கொடுக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து 480. 480னா நம்ம ஊர் காசுக்கு என்ன ஒரு 150 ரூபாட்ட வரும். பரவாயில்ல. சரி பார்ப்போம். தால் வேறு இருக்குது, தால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இங்கே வந்ததில் எனக்கு ஓரளவுக்கு நம்ம ஊர் சாப்பாடு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. தால் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தால் வச்சு நான் சஃபாரி 145 15 minutes தான் இருக்குது. நம்ம சாப்பிட உட்காந்தோன்னா லேட் ஆகிடும். ஒரு 2 hours சஃபாரி போயிட்டு வந்து முடிஞ்சால் சாப்பிடுவோம். பஸ்ஸு வந்துடுச்சு, இந்த பஸ் தான் நினைக்கிறேன். சரி போயிட்டு சஃபாரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரெட் பஸ் ஐ திங்க் ஸோ. இங்கே இங்கிலீஷ் வந்து நமக்கே மறந்துடும் போல் இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. தட்டு ஏரியா, திஸ் ஏரியா, இப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்னடா இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே நினைக்காதீங்க. நமக்கு இங்கிலீஷ் ஏற்கனவே தகிட தத்தமாக இருக்கட்டும். நம்ம ஒன்றும் பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம பேசுவோம். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. அதுமாரி இந்த பார்க்குக்கு வரந்தால் டேரெக்டாக பஸ்ஸே கிடையாதுங்க. நீங்கள் ரித்தியகாமா வந்துட்டு அங்கேருந்து டுக் எடுத்துகிட்டு தான் வரணும், அதாவது ஆட்டோ எடுத்துகிட்டு தான் வரணும். அங்கேருந்து ஒரு 10 kilometer இருக்கும்னு நினைக்கிறேன் சஃபாரி பார்க்கு. ஓகே, பஸ்ஸு வந்துட்டுருக்கு. நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் போயிடலாம். பஸ்ஸு நம்மளை விட்டுட்டு போயிட போகிறாங்க. போயிட்டு இன்றைக்கி இந்த சஃபாரியில் நம்ம எல்லா அனிமல்ஸையும் எந்த அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணோங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். සුබ සමස්කාරයක් වේවා සියලු දෙනාටම. දැන් ඇවිල්ලා රිද්දියගම සමහර විද්‍යාලේ නරඹන්න. මේ විද්‍යාලේ නරඹන සම්බන්ධ සියලුම දේවල් බොහොම ආදරෙන් ගෞරවයෙන් තුමා පිළිගන්නවා. මේ විද්‍යාලේ ප්‍රධාන කලාප කීපයක් තියෙනවා. මුලින්ම යන්නේ අප්‍රිකන් ලයන්ස් එක. අප්‍රිකානු සිංහ කලාපය. සිංහ කලාපය මුලින්ම යන්නේ. මේ සිංහ කලාපය අක්කන් 35 යුක්තයි. இங்கே அனிமல்ஸை வெவ்வேறு ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஓப்பன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது லயன் ஜோன். இது சிங்கத்தை வந்து நம்ம இந்த ஜோனில் வந்து பார்க்கலாம். ஓப்பன் ஏரியாவில் அது சுற்றிட்டு இருக்கோம். நம்ம சஃபாரி போகும்போது எப்படி ஒரு ஃபாரஸ்ட்டில் போனால் பார்க்க முடியுமோ அதே மாதிரி இங்கே நம்ம வெவ்வேறு அனிமல்ஸை அந்தந்த ஜோனில் வந்து நம்ம பார்க்கலாம்.
ඔයාලා වම් පැත්තෙන් සිංහය ගොඩක් ඉන්නවා. ඔය හිසවට කේසර දෙන පිළිම සතුන්ට අපි අරගෙන කේසර සිංහෝ කියලා. අනිත් තුනේ සිංහ දෙනවා. එයාට කියන්නේ යාළු සතුන්. එයාට සිංහ දෙනවා කියලා. සිංහ කියන මාංශ භක්ෂක සත්වය. මේක කෙනෙකුට සාමාන්‍ය දවසකට මස් කිලෝ 7ක් විතර ආහාර වශයෙන් ලබා දෙන්න ඕනේ. මේකල සීරපායි සතුන් පැටව බිහි කරන්නේ. වරකට පැටව එකක් 4ක් විතර ප්‍රමාණයක් බිහි කරනවා. ඒක පැටව මාස 3ක් 4ක් කිරි උඩ බොනවා වගේ. සිංහ කියන තව කම්මැලි සත්වය. දවස් වැඩි කාලයක් නිදා ගන්න උදව් කරන්නේ. වනෝන්ත්‍රාසම සිංහ දේනුව තමයි නඩේ මේ යන්නේ. සිංහයා යන්නේ. මේකල වයසට යද්දි මේක දක්ෂාණිය හැරෙනවා. මේවලම දක්ෂාණිය හැරෙනවා වැඩියම් කරගන්න බැරි වෙනවා. වනාන්තරයේ ඉද්දි ඊට පස්සේ මේකල ආහාර නැතුව මේ යනවා. මොන සත්වත්වයන්ද මේකල වයසට ගියත් දක්ෂාණිය හැරෙනවා. සෑල්ලු ආහාර පෝෂ්‍යදායී ආහාර සහ වෛද්‍ය ප්‍රතිකාර නිශ්චයාකාරව ලැබෙනවා. ගුණා උඩක් තියනවා දෙන්නේ. හේතන් සිංහ එක සිංහ දෙනවා. දැන් සතෙක් සතෙක් කියනවා උඩ. Hello. Mage? Nee ඔය එහෙනම් ඔය මේ මොබිල් එකේ මේ දාලා. இங்கே ஒவ்வொரு ஜோனுக்குள்ளார நம்ம என்டர் ஆகும் போதும் 2 விதமான கேட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார போன உடனே ஃபர்ஸ்ட் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி உள்ளுக்குள்ளார போகும்போதும் வெளியில் வரும்போதும் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா வெளியே அனிமல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிறது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ශ්‍රාව භක්ෂක සත්ව කලාපයට අනුගත දෙල්ලන්නේ. මේ කලාපේ අක්කර 80ක් තියෙනවා. ඔය කලාපේ ඉන්නවා දේශීය සතුන් වෙන විදේශීය සතුන්. දේශීය සතුන් වෙන විදේශීය සතුන් එකට ජීවත් වෙන කලාපයක් තියෙනවා. ඒ කලාපය. රාමවැල දකුණු පැත්තේ සත්තු ගොඩක් ඉන්නවා. இந்த ஜோனுக்குள்ளார நம்ம நுழைஞ்சதுக்கு அப்புறம் கழுதை இருந்தது. கழுதை கூட வந்து ஒயிட் கலரில் ஒரு மான் மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அது பேர் வந்து என்னன்னு தெரியல. இங்கே நமக்கு வந்திருக்கிற அந்த கைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிங்களத்திலே சொல்லிட்டு வந்தார். அதனால் அவர் இங்கிலீஷில் சொல்லாதனால இங்கிலீஷும் தெரியல அவருக்கு. அதனால் என்னென்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். මේ සියලු මාතෘක උදේ හවස කෑම දානවා. මොළ වර්ග, ධාන්‍ය වර්ග, මාතෘක. හිමොටෙමස් කෙනෙක් ඉන්නවා. කාල වම්පැත්තේ ඇවේ වතුරේ හිමොටෙමස් දෙන්නෙක් ඉන්නවා. හිමොටෙමස් කියන්නේ වඩේ වගේම නඩේ ජීවත් වෙන පුළුවන් සත්ත්වය. එයා රස වැඩි. அடுத்ததான் நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்துல ஒரு சின்னதாக ஒரு பிளாக்காக ஒரு உருவம் ஒன்று தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தா ஹிப்போபோட்டமஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர் யானை தான் வந்து அங்கே இருந்தது. ஆனால் நீர் யானையை ஃபுல் உருவத்தை நம்ம பார்க்க முடியல. அதோட மூஞ்சி மட்டும் ஒரு பகுதி மட்டும் தான் தெரிஞ்சுது. ලස්පරා ජෝඩුවක් ඉන්නවා. ලස්පරා ජෝඩුවක් ඉන්නවා. මේ පද කළුපාට බිහාරේ පිළිම සතාට. මෙහෙම ඉන්නේ ලාපාට බිහාරේ ගෑනු සතා. ලස්පරා කියන්නේ ලෝක විශාලම කුරුල්ල. නමුත් දෙකිල්ලෙන්න බෑ යාට. ලෝක විශාලම විතර දාන ලස්පරා. යාට කිලෝමීටර් 70. රාමවැල දකුණු පැත්තේ
ini African buffalo. That's African Kulhara. Moik ini ya Indian moik. Ada kan black mark ya na? Indian moik ya. Ini moik grand sa dekhi ni. Wait. Just coming. Malaysian Advanced Giatun Sattavaka, Vida Andro Kanikamu Anand Kesavili Madu, Ida Kandra, Moscow, Vatavia, Boulevard, or the Kan Dirvan Garu, Lavis Mata area, Aturma Vicky in the Maryland. මේවලට සහැල්ලු ආහාර, පෝෂ්‍යදායී ආහාරවල වෛද්‍යවෘත්තිකාර නිශ්චයාකාරව ලැබෙන නිසා ගොඩක් කල් ජීවත් වෙනවා. වනාන්තරයට වඩා වැඩි කාලයක් සත්වෝද්‍යානවල මේවල ජීවත් වෙනවා.
පැත්තේ ඈතින් දලයතෙක් ඉන්නේ. ඊට වම් පැත්තේ ඈතින් දලයතෙක් ඉන්නේ අප්‍රිකානු දලයතෙක්. ලංකාවේ එකම අප්‍රිකානු දලයතක් තමයි ඔය ඉන්නේ. සාමාන්‍ය අප්‍රිකානු වලින් වෙන පිළිම දෙකකටම ගලන කියලා. නෑ පිළිම. නමුත් බුද්ධියකින් ගත්තොත් අපිට බුද්ධිය නැති. මොන කරන්නේ ගොඩක් වෙයි. මේ දලයතාවගේ මේ දලයතේ කියන්නේ උතුමනුනේ රටනට දැක්කේ දෙකකින් මෙතන දලයතේ ඉන්නේ. මේක 300ක් වගේ පොඩි දුරක් පාර්ක්කට දෙන්නේ පොට පයින් යනවා. ඔයාලා මෙතන බස් එකේ අපි බස් එකේ යනවා. ඔයාලා මේ කලාමි බඩ ஒரு வழியாக நம்ம 2 மணி நேரம் சஃபாரியை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்ம இந்த சஃபாரி பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சஃபாரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் நிறைய அனிமல்ஸை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரித்தியகாமா சஃபாரி போனால் நமக்கு கிடைக்கும். ஏறக்குறைய நாம் சிங்கம் பார்த்தோம், பெங்கால் டைகர், யானை, இந்த மாதிரி நீர் யானை பார்த்தோம். இந்த மாதிரி சில அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். இது வந்து உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. ஸோ அந்த பார்த்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம இறங்கி வரும்பொழுது உள்ளுக்குள்ளார எலிஃபண்ட்க்கு ஃபீடிங் பண்ணுற ஒரு இடம் இருந்தது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபீட் பண்ணுறது, நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம். நம்ம சஃபாரி போயிட்டு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக 1 hour சஃபாரி தான். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 3 மணிக்கு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு இடத்துல யானைகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபீட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் போய் ஃபீட் பண்ணலாம். பேர்ட்ஸு இருக்குது, பேட்ஸுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பின்னாடி இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் சார்ஜஸ்ஸு உங்களுக்கு நான் வீடியோவிலே காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க எவ்வளோ அப்படின்னுட்டு. ஸோ நமக்கு இந்த 1 hour சஃபாரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம ஊரில் உள்ள ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க, நம்ம அடைச்சி வச்சுருப்பாங்க, அடைச்சிருக்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர்லலாம் கூட சில இது மட்டும்தான் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. பட் இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே, ஒரிஜினலாகவே இது ஃபாரஸ்ட் தான், ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே அந்தந்த ஏரியாவுக்கும் போட்டு தடுத்து வச்சுருக்குறாங்க. அது நேச்சுரல் ஹேபிட்டன்ட்டில் நம்ம போய் பார்க்குற மாதிரி தான் இது. ஸோ சிங்கம் இருக்குது, பெங்கால் டைகர் இருக்குது, அப்புறம் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் இருந்தது, ஸ்ரீலங்கன் எலிஃபெண்ட் இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு ரவுண்டு நம்ம போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். 3700 வருது. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1000 ரூபா 1100 அப்படி வரும். உண்மையிலே இது ஒர்த்து தான். வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக கம்பன் தோட்டாலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் என்னமோ வரும் இந்த ரித்தியகாமா சஃபாரி. அம்பலந்தோட்டாலேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 10, இது ஒரு 10, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளார அம்பலந்தோட்டாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கும். நீங்கள் அம்பலந்தோட்டா வந்துட்டிங்கன்னா அம்பலந்தோட்டாலேருந்து ரித்தியகாமா வந்து பஸ் இருக்குது. ரித்தியகாமாவுக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளார நீங்கள் ரித்தியகாமா வந்துடலாம். ஒரு 1/2 hourக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரித்தியகாமாவிலேருந்து ஒரு டுக் எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே வரலாம். டுக் ஒரு 500 ரூபா, ஒரு 700 ரூபா அப்படி ரேஞ்சில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் சஃபாரியை முடிச்சுட்டு திரும்ப நம்ம ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த ரெசார்ட்லேயும் நமக்கு அட்வென்ச்சரான நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா இங்கேயும் யானைகள் வந்து அடிக்கடி வந்து இந்த ரெசார்ட்டுக்குள்ளார வந்துருமா. இதை தவிர பக்கத்துலேயே முதலைகள் இதெல்லாம் இருக்குது, அதுவும் வரும் அப்படின்னாங்க அந்த லேக்கில். ஸோ இன்றைக்கி நம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுதா எப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த ஜூலியா வில்லேஜ் ஒரு லேக்குக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் ஒரு இயற்கையை விரும்பக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா இங்கே பீஸ்ஃபுல்லாக உக்காந்துட்டு வாட்ச் பண்ணிங்கனாலே நம்ம ரெசார்ட்டோட கேம்பஸ்க்குள்ளாரையே நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும்.
இது திருநெல்வேலி சாந்தி ஸ்வீட்டில் வாங்கின ஸ்வீட்டு. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். சோன் பப்டி கேக் வாங்கினேன், அதை சாப்பிட்லாம். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுங்க. அந்த கேர்டேக்கர் வேற நம்மளை பயமுறுத்திட்டு போயிட்டாரு. இந்த லேக் இருக்கு இல்லையா, இந்த லேக்கு கரை ஓரத்தில் வந்து அப்பப்போ முதல்ல வந்து படுத்துக்குமா. அப்படியே இங்கேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே ஊர்ந்து இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பயம் வேற இருக்குது. யானை வேற திடீர்னு வரும் அப்படின்னாரு. உங்களுக்கு வந்து கேட்டை வேற டேமேஜ் பண்ணியிருக்கு. நான் வேணா அந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். நாம் வேறு தோசையும் சிக்கன் கிரேவியும் சொல்லியிருக்கோம். நான் வேறு யூடியூப்லாம் வேறு ஷேர் பண்ணி அதை பார்த்துட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, அவங்களும் கோச்சிக்காம நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசார்ட்டில் வீக் டேஸுங்கிறதுனால இன்றைக்கி ஆக்சுவலாக டியூஸ்டே, என்னை தவிர யாருமே இல்லை. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஏதாவது உடம்புல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே உள்ள வில்லாவில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே. நான் சாப்பிட்றதுக்கு என் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கேட்டால், நான் பாருங்கள் இந்த கட்டை சம்பா கேட்டிருந்தேன், அதனால் அதுவும் வச்சுருக்குறாங்க. இது தாளா என்னன்னு தெரில. சரி, சிக்கன் கிரேவி கேட்டால் ஓகே. இது இன்னொன்று, இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க. இங்கே ரொட்டி கொடுத்துருக்காங்க, பரோட்டா கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. எடுத்துகிட்டு போயா எல்லாத்தையும்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ வச்சு நான் எப்படி சாப்பிட்றது இதெல்லாம்? இவ்வளோ ஐட்டம் வச்சுருந்தாங்கன்னா எப்படி சாப்பிட்றது? பாருங்க, பரோட்டா. இந்த ரொட்டி ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ரொமாலி ரொட்டியை. பாருங்க, சிக்கன் கிரேவி. என் ஒரு ஆளுக்கு என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன். பாப்பா எப்படி தான் இருக்குன்னு. என்ன அது இவ்வளோ அழுத்தமாக இருக்குது? எல்லாமே வந்து இவங்க இதில் செய்கிறாங்க, மைதாவும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இங்கே. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம ஊரில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பரோட்டா சாப்பிட்றதுக்கே மைதா சாப்பிடாதீங்க, நாட் குட் ஃபார் ஹெல்த்து அப்படி இப்படின்னு அவ்வளோ நம்ம சொல்கிறோம். இங்கே டெய்லி 3 வேளையும் இதுதான் உள்ளார போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்காங்க. என்னன்னே ஒன்றுமே புரியல. நம்மளுடைய சாப்பாடு எதை சாப்பிட்றது? சரி, சிக்கன் நம்ம கொடுத்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம டேஸ்ட் வந்துருச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாத்துலேயுமே கேரளா மாரி தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் வாசனை அப்பட்டமாக அடிக்குது. யானை அடிக்கடி இந்த ரெசார்ட்குள்ளார வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. லாஸ்ட் டைம் வந்து யானை ஒரு கூட்டம் வந்து ஃப்ரண்ட் டோர் அந்த கிரில் கேட்டை வந்து உடச்சிடுச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு த்ரில்லான இரவு இன்னைக்கு நைட்டு. யானை எப்போ வருமோ, வந்து கதவை உடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான், அதுவும் ரெசார்ட்டில் நான் மட்டும் இருக்கிறனால அந்த ஒரு த்ரில் அதிகமாகவே இருந்தது. நைட்டு நான் எதிர்பார்த்த மாரி யானை எதுவும் வரல.
ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லாக பொழுது விடிஞ்சுது. மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கண் முழித்து விழித்தோடனே எதிர்த்தாப்புல அந்த லேக்கு தான். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த பறவைகள்லாம் பறந்து போகிற அழகும், அந்த ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து அங்கே மீன் பிடிக்கிற அழகும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அப்படி ஒரு ரம்யமான காட்சியோட இன்றைக்கி மார்னிங் வந்து பொழுது விடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாம் திரும்ப இங்கேருந்து செக் அவுட் ஆக போகிறோம். மார்னிங் நமக்கு இங்கிருந்து கிளம்ப மனசே இல்லாமல் சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம போய் அதை டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரைஸில் ஏதோ செய்கிற புட்டு மாதிரி இருக்குது. மீன் குழம்பு வச்சுருக்காங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன். நானும் பால் சாதம் அப்படின்னோடனே நம்ம ஊரில் பால் போட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது எனக்கு அந்த மாதிரி பால் சாதம் பிடிக்காது. இது வந்து ரெட் ரைஸில் பண்ணியிருக்காங்க. தேங்காய் போட்டிருக்காங்க நிறையா. வீட்டில் ஊர்லலாம் ஒரு மாதிரி சால்ட் போட்டு ஒரு கொழுக்கட்டை செய்வாங்க. அதற்குரிய அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்குது. ஃபிஷ் கறி நார்மல் டேஸ்ட். ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறியா? ஓகே, ஃபிஷ் கறின்னு ட்ரை பண்ணு. ஓகே. What is the fish name? You know? You don't know? Bol, Sri Lanka mean. Bol. Bowl. Bol பலவேணும் கிளப்பியும். கை வச்சு தான் அவன் மீனுக்கு வேறு வழியே கிடையாது. மீன் taste is good. Fish. Thank you, sir. Fish like the same taste in our country. Yes, Tamil Nadu. ஃபிஷ் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இந்த காரப்பொடி மாரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அப்படியே நம்ம ஊரில் செய்கிற 100% நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு அப்படியே இருக்குது. இது தெரிஞ்சுதான் நேற்று ஒயிட் ரைஸ்க்கு இதுமாரி வைக்க சொல்லி சாப்பிட்ருக்கலாம். யுவர் ஃபிஷ் கறி இஸ் வெரி குட். ஆக்சுவலி இவங்க தான் வந்து ஃபிஷ் கறி ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரியே இருந்தது. தேங்க்யூ. இந்த ஜூஸ் பேர் வந்து கொத்துக்கொலை ஜூஸ் தான். இங்கே வந்து ஒரு லீஃப் ஒன்று கிடைக்குதான். அந்த லீஃபை வச்சு அவங்க தயார் பண்ணுறாங்க. பேர் தான் கொத்துக்கொலை ஜூஸ். ஆனால் ஹாட்டாக இருக்குது. இது கூலிங் கிடையாது. நம்ம க்ரீன் டீ மாதிரி க்ரீன் லீஃப் அதை போட்டு இவங்க ரெடி பண்ணுறாங்க. கொத்துக்கொலை ஜூஸ். எனக்கே பேர் மறந்துடும். நான் கொத்தமல்லியான்னு கேட்டேன். இல்லை இது இன்னொன்று நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நைஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படின்னா ஸ்வீட் கிடையாது, சால்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னால் எந்த டேஸ்ட் கூடயும் மேட்ச் பண்ண முடியல. இது எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த கொத்துக்கொலையாம். இது என்ன லீவ்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எங்கோ ஏதோ நான் பார்த்துருக்குறேன். இது பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. நான் உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு தான் சொல்லணும். நான் உண்மையிலே இந்த பால் சாதம் நானே பிடிக்காம தான் போனேன். பால் சாதம் உண்மையிலே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. மெயினாக அந்த மீன் குழம்பு இருக்குது. இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்காகவே நம்ம இன்னொரு நாளைக்கு இங்கே வரலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து தாங்கினா 3 வேளையுமே இந்த மீன் குழம்பு வைக்க சொல்லி ஒயிட் ரைஸில் போட சொல்லிட்டு தோசை கிசை அவங்க தெரியலனா கூட நானாவது ஊற்றிக்கிறேன்னு சொல்லி செஞ்சுக்கலாம். உண்மையிலே அந்தளவுக்கு மீன் குழம்பு மீன் பர்ஃபெக்டாக தமிழ்நாடு ஸ்டைலு. இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். அவர் ஆட்டோவில் கொண்டு வந்து அங்கே விட்றேன்னு சொல்லியிருக்காரு. பேமெண்ட்லாம் செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு ஃபைனலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் அவர் ஸ்வீட்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்வீட். For your care, please try it. This is the famous Tirunelveli Alva. That is good.
ட்ரை. தேங்க்யூ சார். அவங்க என்னையும் அவங்க குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாரி நினச்சிக்கிட்டு என் மேலே எடுத்துக்கிட்ட அதிகப்படியான அக்கறையினால் அவங்களுக்கு நான் வரும்போது நம்ம ஊர் ஃபேமஸான அந்த திருநெல்வேலி ஹல்வாவை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு வந்தேன். உண்மையிலே இங்கே தங்கியிருந்த அந்த ஒரு நாளும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.